தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நிலக்கணி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நிலேகணி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்திகள் பார்த்து வருகிறோம். தேர்வு சீர்திருத்தம் தொடர்பு கொள்ள குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இந்த குழுவை அமைத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நிலேகணி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தேர்வு சீர்திருத்தம் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த குழுவை அமைத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நிலேகணி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளின் வினாத்தால் கசிந்த நிலையில் பிரதமர் மோடி வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தேர்வு சீர்திருத்தம் மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? சலோமி, கடந்த சில நாட்களாகவே இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான பல்வேறு போராட்டங்கள் உள்ளிட்டவைகள்லாம் நடைபெற்றிருந்தன. குறிப்பாக மத்திய அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதே போல டெல்லியில் போராடியவர்களுடைய அந்த 3 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாக மத்திய அமைச்சர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக பிரதமர் மோடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். தற்பொழுது மேலும் ஒரு வீடியோ என்பதை வெளியிட்டிருக்கிறார். அதில் தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நிலேகணி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் அறிவித்திருக்கிறார். தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான அந்த குழு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இன்போசிஸ் நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவராகவும் இருக்கக்கூடியவர். அதே போல ஆதார் அமைப்பின் முதல் தலைவராக பதவி வகித்தவர் தான் நந்தன் அவர்கள். அவர் தலைமையில் தற்பொழுது இந்த உயர்மட்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுகளை வெளிப்படையாக நடத்தும் வகையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தேர்வு தாள் உள்ளிட்டவைகளில் எவ்வாறு சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த குழு முடிவு எடுக்கும் என்று பிரதமர் அறிவித்திருக்கிறார். தேசிய தேர்வுகளில் முழு செயல்முறைகளும் இந்த குழுவால் ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. அதே போல வினாத்தாள் கசிவில் தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் உருவாக்குவதற்கான அந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய காணொலி காட்சியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாளைய தினத்தில் நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீட் உள்ளிட்ட இந்த விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பக்கூடும். அதற்கு முன்பாகவே பிரதமர் மோடி தன்னுடைய பதிலாக இதை அமைத்திருக்கிறார் என்றால் தொடர்ச்சியாக இந்த நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தனது வீடியோ வாயிலாக தெரிவித்திருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.